இன்னைக்கு எபிசோட்ல மனோஜ் தூங்கிட்டு இருந்த ரோஹிணியை எழுப்பி என் வாய்க்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு பாருன்னு சொல்றான். நீ ஏன் இந்த மாதிரி உண்மையை உளர்வேன்னு தான் முத்து பழத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான்னு சொல்றா. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணா உன் வாய் கோணையாகிறதுக்கு அந்த பழம் எல்லாம் தேவையில்லை, நானே உன் வாயிலே குத்துடுவேன்னு மிரட்டுறா. மனோஜ் வெளியே வந்து பூஜை ரூம்ல இருக்க பழத்தை பாக்குறான். விஜயாவும் கரெக்டா அங்க வராங்க. ரெண்டு பேரும் பயத்துல புலம்பிட்டு இருக்காங்க. பயந்து பயந்து ஏதாவது ஆயிடும் போல, பேசாம உண்மையை சொல்லிடலாமான்னு மனோஜ் கேக்குறான். உண்மையை சொல்லிட்டு அப்படியே வீட்டு விட்டு வெளியில போயிடலாமா? இதுக்குதான் இவ்ளோ கஷ்டப்பட்டோமா விஜயா கேக்குறாங்க. பார்வதிக்கு தான் சாமியாரும் ஜோஷியும் இத பத்தி எல்லாம் நல்லா தெரியும், அவகிட்ட கேட்டா ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு விஜயா சொல்றாங்க. பார்வதிக்கு கால் பண்ணி முத்து பழத்தை மந்திரிச்சு வீட்டுல வச்சிருக்கான், அதனால ஏதாவது நடக்குமான்னு கேக்குறாங்க. பார்வதியும் சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, காலையிலேயே போய் பார்க்கலாம், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. காலையிலேயே ரெண்டு பேரும் பரபரப்பா கிளம்பி வீட்டுல பொய்ய சொல்லிட்டு ஓடிடுறாங்க. நம்ம வச்ச எலுமிச்சம்பளம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதான் ரெண்டு பேரும் எங்கேயோ போறாங்கன்னு முத்து சொல்றான். இவங்களும் சாமியாரை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நடந்ததை விஜயா சாமியார் கிட்ட சொல்றாங்க. அவன் சும்மா தானே சொல்லியிருக்கான், அப்படியெல்லாம் நடக்காது தானேன்னு மனோஜ் கேக்குறான். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நடக்கும்னு அந்த சாமியார் சொல்றாரு. பதிலுக்கு அவரு ஒரு பழத்தை கொடுத்து வீட்டுல வைக்க சொல்றாரு. அந்த பழத்துக்கு எதிர்பக்கமா இந்த பழத்தை வைக்கணும், அந்த பழத்தோட சக்தியை இது முறியடிச்சிடும்னு சொல்றாரு. வீட்டுக்கு வந்ததும் அந்த பழத்தை விஜயா பூஜை ரூம்ல வைக்கிறாங்க. விஜயா அந்த பழத்தை வச்ச உடனே அது உருண்டு கீழே விழுந்துடுது. முதல்ல நான் வச்சேன்ல, இப்போ நீ எடுத்து வையின்னு விஜயா மனோஜை தள்ளி விடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.